முடிந்தது என்ற வார்த்தையின் தலைப்பில் அருமையான அஸ்வின் வந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். சுபிப்போம். முதலாவது என்னை தாழ்த்துகிறாங்க. சுத்தமாண்டவர், இந்த வேலையை கூட முடிந்தது என்ற வார்த்தையின் மூலமாக நமக்காக பயன்படும் ஒரு புதிய துவக்கத்தை எனக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. முடிவு பரியந்தம் என்னுடன் கூட இருந்து இந்த வார்த்தையை பேசி முடிக்க நீ தயவு செய்கிறவரே. எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையாவது முடிந்தது. அதற்கான வசனம் யோவான் 19:3 எடுத்து வாசிப்போம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் முடிந்தது என்று இங்க சொன்ன வார்த்தை உலக பிரகாரமாக ஏதாச்சும் ஒரு சின்ன காரியத்தை செய்து முடிந்தது என்று ஒரு கோஷத்தை போட்டு ஒரு பெருமையான விஷயங்களை செய்யற ஒரு வார்த்தை இல்லை. அவர் எதை செய்தார் என்றால், யோவான் 17:4 பார்க்கிறோம். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். பிதாவானவர் என்ன கிரியையை செய்ய அவர் இங்கு அமைச்சாரோ அதை எல்லாத்தையும் அவர் செய்து முடித்து ஒரு பூரணமாய் ஒரு தகப்பன் பிள்ளையிட சொல்லும் போது ஒரு காரியத்தை அந்த பிள்ளை செஞ்சு முடிச்சுட்டு, அப்பா நான் இதை செஞ்சுட்டேன்னு அதை சொல்ற ஒரு விசேஷித்த ஒரு காரியம் இருக்கு. அந்த பிள்ளைக்கும் சரி தகப்பனும் சரி அது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும். அதை காட்டிலும் இங்கு ஒரு பெரிய ஒரு பூரணத்துல ஆண்டவர் முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்திருப்பாரு. அவர் அநேக காரியங்கள்ல முடித்தாரு. அதுல நமக்கான ஒரு உறவை ஏற்படுத்தின ஒரு முக்கியமான ஒரு காரியம் எதுனா, எபிரேயர் 7:27 வாசிப்போமா? ஆமென், அல்லேலூயா. ஒரே தரம் தம்மை தாமே அவர் பலியாக செலுத்தி இந்த ஒரே தரம் நமக்காக செய்து முடித்தார். இந்த உலகத்தார் போல இல்ல ஆடுகளையோ மாடுகளையோ பலி செலுத்தல. அவர் தன்னை தானே பலியாக செலுத்தி நம்முடைய பாவங்களுக்கு ஒரு முடிவை கொடுத்தார். இந்த உலகத்தாருக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க செலுத்துற பலி எல்லாம் அவங்களுக்கு என்ன ஒரு முடிவை கொடுக்குதுன்னா, அவங்க செலுத்துற அந்த ஆடாகில இருக்கட்டும், ஒரு கோழியாகில இருக்கட்டும், அதுக்கு மாத்திரம்தான் முடிவை கண்டி அவர்கள் நியமித்து ஒரு முடிவை நோக்கி கொடுக்கிற ஒரு முடிவு அவங்களுக்கு கிடைக்காமலே போகிறது. ஆனாலும் ஆண்டவர் அது போன்ற பலிகளை செலுத்தாம தம்மை தாமையே பலியாக செலுத்தி ஏசாயா 53:4 சொல்லுது, மெய்யாகவே அவர் தமது பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார் என்ற வார்த்தையை இங்க நமக்கு அவர் உறுதி செய்யறாரு. ஆண்டவர் செய்த முடிவுகள் அநேக முடிவு. அதை அவர் நமக்கு ஒரு பூரணமான முடிவை மாத்திரம்தான் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறாரு. அந்த முடிவை நம்ம எப்படி மாற்றுகிறோன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆதியாகமம் 2 அதிகாரம் வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, பூமியை ஒரு பூரணத்தினால நிரப்பியிருப்பாரு. ஆனால் ஆதாம ஏவாலும் அதை என்ன பண்ணியிருப்பாங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்காம. ஆதியாகமம் 3:17-18 வாசிப்போமா? அல்லேலூயா. ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த முடிவு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவங்க கையில ஒப்படைச்சது ஒரு பூரணத்தை முடிச்சுட்டு தான். அவருக்கு ஓய்வுன்றது ஒண்ணு இருந்தது. ஒரு பூரணத்தை முடிச்சுட்டு தான் அவங்க கையில ஆண்டவர் ஒப்படைச்சாரு. ஆனாலும் பிசாசானவன் எந்த விதத்துல பேசியிருந்தா அவங்க மயங்கிருப்பாங்கன்றத பாருங்களேன். இது நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள்ல ஆண்டவர் நமக்கு ஒரு பூரண முடிவை தான் கொடுக்குறாரு. ஆனா இடையில பிசாசானவன் பேசுற நம்ம ஒரு ஆவியோட மாம்சத்தோட இருக்கிற ஒரு போராட்டத்துல நம்ம என்ன பண்றோம்னா, பல நேரங்கள்ல மாம்சத்துக்கு நம்ம வழி கொடுத்துட்டு இந்த வசனத்துல இருக்கிறது போல உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நம்ம வருத்தத்தோட நம்ம தெரிவிக்கிறா இருக்கிறோம். அது இல்லாம அது என்ன ஆகுதுன்னா, அது முள்ளை நமக்கு முளைப்பிக்கிற ஒரு காரியமா இருக்கு. ஆண்டவர் படைத்த படைப்பின் போது அவர் முட்களை எல்லாம் கூட படைக்கல. ஆதாமே அவர் செய்த சாபத்தின் நிமித்தமாக தான் அந்த முள்ள ஒரு குறுக்கம் முளைந்த ஒரு காரியத்தை நம்ம இங்க பாக்குறோம். அவர்கள் ஆதாம ஏவல என்னன்னா, அவங்களுக்கு அங்கிருந்து பார்க்கும் போது தெரிஞ்சிருக்காது, இதை விட இது செவ்வையான பாதையா தான் இருக்கும் அப்படின்னு போயிருப்பாங்க. ஆனா அவங்க போனதுக்கு அப்புறம் தான் இங்க அநேக முட்கள் இருக்குதுன்னு
அவங்க யோசிச்சு ரொம்ப வருத்தப்பட்டவங்களாக இருந்திருப்பாங்க. நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள்ல ஆவியோடும் மாம்சத்தோடும் நமக்கு போராட்டம் இருக்கு. அநேக காரியங்களை நம்ம ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன பண்றோம்னா, பொறுமையாக இருந்து அவரிடத்துல நம்ம காத்துக்கொள்ளாம ஒரு பெருமையை நமக்குள்ள வர வச்சுக்கிட்டு ஏதாச்சும் ஒரு காரியத்தை துவங்கும் போது ஏதாச்சும் ஒரு நெகட்டிவா நடந்துச்சுன்னா பக்கத்துல இருக்கணும் ஏதாச்சும் பேசும்போது நம்ம என்ன பண்றோம்னா அந்த காரியத்தை அப்படியே டிராப் பண்ணிட்டு அடுத்து வேற என்ன பண்ணலான்ட்டு நம்ம ஈஸியா போயிடுறோம். பிரசங்கி 7:18 ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவின் நல்லது, பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையா இருக்கிறவன் உத்தமன் சொல்றாரு. நம்ம இங்க எத்தனை பேர் நம்ம பொறுமையா இருந்து ஆண்டவர் இடத்துல ஒரு முடிவை நம்ம கேட்கிறவாறாக இருக்கிறோம். 2 தீமோத்தேயு 4:7 சொல்லுது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இதுல வெறும் நல்ல ஓட்டத்தை முடித்தேன் ஓடினேன் அப்படின்னு இல்ல, போராட்டன்ற ஒரு வார்த்தை இங்க மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஆகையினால நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நமக்கு போராட்டம் இருக்கிற விஷயங்களும் இருக்கும், போராட்டம் இல்லாம ஒரு நல்ல முடிவை கொடுக்குறவங்கள விஷயம் இருக்கும். நாம என்ன பண்றோம்னா, போராட்டம் இல்லாத விஷயங்களை மட்டும் நம்ம ஜெயத்தோட நம்ம செஞ்சுட்டோன்னு ஒரு ஆர்வத்தோட நம்ம போய் செய்யறோம். ஆனாலும் உலகத்துல உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் அதை ஜெயிச்சவர் நம்ம கூட இருக்காருன்றதை நம்ம மறந்துட்டு அந்த போராட்டம் இருக்கிற விஷயங்களை நம்ம மேற்கொண்டு செய்யாம பல காரியங்கள்ல நம்ம அதை கைவிடுவர்களா இருக்கிறோம். கடைசியாக கூட மார்க் 11:24 வாசிங்க. மார்க் 11:24. ஆமென். எவைகளை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று ஒரு முடிவை நோக்கி அவரிடத்துல நம்ம கேட்கிற விஷயத்துல நம்ம எத்தனை பேர் இங்க விசுவாசமாய் இருக்கிறோம் என்பதை நம்ம யோசிச்சு நாம இங்க பார்க்கணும். அப்படியே கண்களை மூடி கூட நம்ம அப்படியே ஒரு விஷயம் அவரை நோக்கி பார்க்கணுமா. இந்த வசனத்துல கூட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுது. இதுல எதுவுமே ஒரு ஒருமையாக வரவே இல்லை. எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம், கேட்டுக்கொள்வீர்களோ பெற்றுக்கொள்வோம், விசுவாசிகள், எல்லாமே ஒரு பன்மையான விஷயங்களை குறிக்கிறது. ஒரு குடும்பத்துல ஒரு தகப்பன் மட்டும் ஒரு விசுவாசமா ஒரு காரியத்துல இறங்குறாங்க, இல்ல ஒரு மனைவி மட்டும் ஒரு விசுவாசமா ஒரு காரியத்துல இறங்குறாங்க, கணவன் மத்தியில் அந்த விசுவாசம் இல்லைன்னா பிசாசானவன் அந்த கணவர் இடத்துல இருந்து வந்தும் அந்த முடிவை நம்ம காணாதபடி அவன் வகை தேடி திரிகிறவனா இருக்கிறான். அல்லேலூயா. போதும் நாம் கண்களை மூடி கூட இந்த வசனத்தை வைத்து கூட நாம் உணர்ந்து ஜெபிப்போமா. ஒரு விஷயம் கண்களை எல்லாரும் மூடி அவர்களுடைய தேவைகளுக்காக ஜெபிங்க. நமக்கான ஒரு முடிவை கொடுக்கிற தேவன் நம்முடன் இருக்கிறார் என்பதை நாம் போராடினால்தான் நமக்கு ஜெயம் கொடுக்கும் என்பதை நாம் அநேக நேரங்களில் மறந்துடுறோம். அல்லேலூயா. கிருபையை இப்போது கூட இந்த வார்த்தையை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. அநேக நேரங்கள் ஆண்டவரே நாங்கள் இந்த காரியம் என்னவாக முடியும் என்று யோசித்து அநேக காரியங்கள் நாங்கள் கைவிட்டது உண்டு ஆண்டவரே. எல்லாரும் சத்தியத்தை உயர்த்தி அவரிடத்தில் உங்களுக்கான ஒரு முடிவை கேட்கும்போது இப்போதும் விசுவாசமாய் குடும்பமாய் விசுவாசமாய் கேட்கும்போது அவர் செய்கிறவராய் இருக்கிறார். அநேக காரியங்கள் ஆண்டவரை துவங்கி பாதியிலே நின்று போன காரியங்கள் உண்டு ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. இது என்னமாய் முடியும் என்று துவங்காமலே இருந்த காரியம் உண்டு ஆண்டவரே. உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடனாயிருங்கள், ஜெயித்தவர் நீர் என்னுடன் இருக்கிறீர் என்ற விசுவாசத்தோட நான் இப்போதும் கேட்கிறேன் ஆண்டவரே. இன்னும் துவங்காமல் இருக்கிற அநேக காரியங்களையும் பாதியிலே இருக்கிற அநேக காரியங்களும் ஒரு பரிபூரண முடிவை எனக்கு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் அப்பா. அது மட்டும் இல்ல ஆண்டவரே, அந்த ஆலயத்தை குறித்து கூட எங்களுக்கு ஒரு விசுவாசம் தேவை ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசுவாசமாய் இருக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆலயத்தின் மீதான இருக்கிற ஒரு முடிவை கூட எங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் ஒரு முடித்து ஒரு பரிபூரணத்துக்குள்ளாக எங்களுக்கு பிரவேசிக்க உதவி செய்யுங்க. ஆலயத்தை கட்டுவதன் பேரில் நீங்க பிரியமாய் இருக்கிறீர் என்பது பார்க்கும் ஆண்டவரே. அந்த முடிவையும் எங்களுக்கு கொடுத்து ஆமாண்டவரே, என்னையும் சபை மக்களையும் என் போதகரையும் ஆண்டவரே அதற்கான ஒரு கூர்மையான பற்களுள்ள எந்திரமாக மாற்றப் போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட எனக்காக நீ இரத்தம் சிந்தி எனக்கும் உமக்குமான ஒரு உறவை ஏற்படுத்தி ராஜாக்களாகவும் பிரபுக்களாகவும் வைத்திருக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஒரு விசையாக உண்மை நோக்கி கேட்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. கிருபையே விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ. ராஜாக்களாக லேவியராக உமக்கென
என தெரிந்து கொண்டீர். ஆராதனை 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 என்பரே என் நண்பர் இயேசுவே, என் நண்பர் இயேசுவே. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. எல்லா துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. எல்லா துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கு மாத்திரமானவரே. இன்னும் அநேகத்தில் என்னை பயன்படுத்தினாங்க. பயன்படும் பாத்திரமாக மாற்ற போற கிருபைக்காக நன்றி. இந்த வார்த்தையை கூட ஆசீர்வதிங்க. ஆமென். கர்த்ததாமே பேசின நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. கடைசியாக நமக்கு சூர்யா ஒப்புவிப்பு என்கிற தலைப்பில் நமக்கு பேசுவாங்க. கர்த்தர் நம்மை